கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட சங்கீதம் 39வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்று சொல்லுகிறதான ஒரு வேத பகுதியை நாம் இந்த இடத்துல நாம் வாசித்து நாம் பார்க்க முடிகிறது. முதல் பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் வேஷமாக அவன் திரிகிறான் என்று சொன்னால், சக மனிதர்களோடு கூட பழகும் போது அவன் என்ன செய்கிறான்? வேஷமாக திரிகிறான். அன்பில் வேஷதாரியாக திரிகிறான், பரிசுத்தத்தில் வேஷதாரியாக திரிகிறான். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல அநேக மனிதர்கள் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வேஷமாக, அதாவது ஒருவரை பார்க்கும் பொழுது இருக்கிறதான அந்த அன்பு என்ன செய்ய மற்ற நேரங்களில் இல்லாதபடிக்கு என்ன செய்கிறது? மேற்பூச்சி பூசுகிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம், அவன் விருதாவாக என்ன செய்யறான்? சஞ்சலப்படுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சஞ்சலம், அதாவது உலகத்தினுடைய ஆஸ்தியை சேர்க்கும்படியாக, உலகத்திற்கு சம்பத்தை சேர்க்கும்படியாக இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? அவன் பிரயாசப்படுவதை நம் வேதத்தில் தெளிவா நம்ம பார்க்கிறோம். இந்த பிரயாசப்படுவது அவனுக்கு பிரயோஜனப்படுகிறதா என்று சொன்னால், இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் அது எனக்குரியது அல்ல, என் பிள்ளைகள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அது அவருக்குரியது அல்ல. அப்ப இந்த நிலை இல்லாத அந்த உலகத்துல மனுஷன் சஞ்சலப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அவன் அனுபவிக்க முடியுமே தவிர, அதற்கு பிற்பாடு அந்த சம்பாத்தியம் இன்னொரு ஆள் கைக்குள்ளே போவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த நிலை இல்லாத இந்த உலகத்தில் மனுஷன் ஆஸ்தியை சேர்க்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். யார் அதை வாரிக்கொண்டு போவார் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த பூமியில நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு சஞ்சலப்படுகிறதான ஒரு மனுஷன், அவன் முதலாவது எப்படிப்பட்ட வேஷதாரியை மாறுகிறான். எதற்காக? தன் வாழ்வினுடையதான அந்த ஜீவிதத்தினுடைய எதிர்பார்ப்புக்காக முதலாவது மனுஷன் அவன் வேஷம் போடுகிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். சக மனிதனோடு வேஷம், குடும்பத்துல வேஷம், சபையில போன வேஷம், சமுதாயத்துல வேஷம் என்று சொல்லி அவன் நினைச்சான். எல்லா விதத்திலும் தன்னை அவன் என்ன செய்யறான் என்று சொன்னால், அந்த மெய்யான உண்மையான அந்த அனுபவத்துக்குள்ள அவன் போகாதபடிக்கு வேஷம் என்று சொல்லும் போது பொய்யான ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் இன்னைக்கு என்ன செய்யறால் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த பொய்யான ஒரு அனுபவத்தை வாழ்ந்திருக்கிற மனுஷனுக்குள்ள அவனுடைய சம்பாத்தியம் விருதாவாக போகிறது. அவன் ஆஸ்தி யார் வாரிக்கொள்வான்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு என்ன உண்டு? நான் எப்படியாவது இந்த பூமியில மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எதிர்பார்ப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இதை கேட்கிறேன் அன்பானவர்களே, இந்த நாள் பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே நாம் ஆலயத்துக்கு போகிறவர்கள் இதை கேட்கலாம். ஆலயத்துக்கு போகிற நமக்குள்ள என்ன உண்டாயிருக்கணும்? உண்மையின் அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். நான் ஆலயத்துக்கு போவதனால நான் என்ன செய்ய, நான் பரிசுத்தமாக முடியுமா என்று சொன்னால் முடியாது. மற்றவர்களுக்கு முன்பாக, தெய்வத்துக்கு முன்பாக நாம் வேஷதாரிகளா இல்லாதபடிக்கு, நாம் வேஷம் போடுகிறோம் இல்லாதபடிக்கு அந்த உண்மையான அன்பை நாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சகல விதமான ஆசீர்வாதத்தை நன்மையும் ஆண்டவர் தருவாராக. ஒரு நிமிஷம் நான் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான இந்த வேலைக்காய் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் வாசித்த வேத வசந்த அடிஸ்தானத்தில் அன்றே அவை மனுஷன் வேஷமாக தெரிகிறார், விருதாவாக சஞ்சலப்படுகிறா, இந்த ஆஸ்தியை யார் வாரிக்கொள்வார் என்று சொல்லி தெரியாதபடிக்கு அன்றே மனுஷன் எதையாவது நான் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா அவன் பொய்யான ஒரு அனுபவம், பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மாறி இந்த நாளில் ஆலயத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்கும் பொழுதான்றே அந்த பொய்யின் தன்மையோடு கூட உண்மையாய் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த சிந்தனைக்குள் நம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்க பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.